யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது யூடியூப் மூலியமா நம்மளால நிறைய பணம் அப்படின்றது ஏர்ன் பண்ண முடியும். ஸோ சீக்கிரமா ஒரே மாசத்திலேயே $100 எப்படி ரீச் பண்றது, அதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவா போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது சீக்கிரமா நம்ம ஒரு $500 இல்ல ரொம்ப அதிகமான டாலர் எப்படி ஏர்ன் பண்றது, $100க்கு மேல எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்ற ஒரு டெக்னிக்கல் யூடியூப்ல இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் தான் இது. எதுவுமே இல்லீகல்லாம் கிடையாது. யூடியூப்ல இருக்கக்கூடிய ஃபியூச்சரை நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். ஸோ இந்த ஃபியூச்சரெல்லாம் நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், அதனால தான் சொல்றேன். ஸோ யூடியூப் மூலியமா நம்மளால நிறைய வகையில பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ரொம்ப தெளிவா சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோவிலையும் நீங்க இதை பின்பற்றினீங்கனாலே போதும். அதில் இருக்கக்கூடிய இன்னும் அட்வான்ஸா என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் யூடியூப்ல நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதாவது என் சேனல்லலாம் அதெல்லாம் பண்றது இல்லை. ஏன் பண்றது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆல்ரெடி 4 சேனல் இருக்கு, இதோட சேர்த்து 5 சேனல் அப்படின்றதும் இருக்கு. ஸோ அதில் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கரெக்டாக இருக்கு. அதுலேயும் இதுலையும் ஆட் ஆகி எனக்கு கண்டிப்பாக $100க்கு மேலேயே எனக்கு வந்துடும். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதை நான் கண்டிப்பாக இது எல்லா சேனலையும், ஏன்னா ஒரு சேனலுக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சு, இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட் அப்படின்றது வந்துச்சு, அடி மேலே அடி விழுந்துச்சு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றையும் கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் நான் இந்த யூடியூப்ல இருந்து. ஸோ அதனால இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் மற்றபடி இன்னும் ப்ராப்பராக கொண்டு போகணும். ஏன்னா யூடியூப் டிப்ஸ் சேனலில் இதை பற்றி பேசலைன்னா என்ன அப்படின்றதுக்காக தான் இது. ஸோ நம்மள எல்லாருக்குமே தெரியும், இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆடு வரும். ஸோ இந்த ஆடு மூலியமா எனக்கு ஒரு வருமானம் அப்படின்றது வரும். இதுதான் காமனா யூடியூப்ல இருந்து இருந்து இப்போ வரைக்கும் இதுக்கு மேலேயும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆடு மூலியமா நம்ம வருமானம் சம்பாதிக்கிறோம். நம்ம யாராவது என்ன கண்டென்ட்டை பத்தி பேசுறோமோ அந்த ரிலேட்டடான ஆடியன்ஸ் வருவாங்க இல்லைங்களா. அதனாலதான் யூடியூப் அந்த லோ வேல்யூ கண்டென்ட்னு சொல்லிட்டு நிறைய கலந்து போடுறாங்க. எந்த வித ஒரு எப்படின்னா, ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு கண்டென்ட் போடும்போது அதை இன்ஆத்தென்டிகேஷன் கண்டென்ட், லோ வேல்யூ கண்டென்ட் தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது ரீசனுக்கு தான் இதெல்லாமே நடந்துட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆடு கொடுக்குறவங்க சும்மா நமக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஆடு எப்படி வரும், யாராவது ஒருத்தர் ஸோ இந்த மாதிரி ஆடை போடுங்க, எனக்கு இந்த மாதிரி வருமானம் வச்சுட்டு உங்களுக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க சும்மா காசு கொடுக்கும்போது சும்மா எடுத்துட்டு போய் ஏதோ மொக்க யூடியூப் சேனல்ல மொக்க வீடியோக்கெல்லாம் ஆடு கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் ஒரு சிலருக்குலாம் வருமானம் கூட ஆடே வர மாட்டாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், ப்ராப்பர் வேல நம்ம மூவ் பண்ணும்பொழுது நிறைய வருமானம் வரும். நம்ம சேனலை பாருங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது நிறைய இருக்கு, ஒரு தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் நிறைய இருக்கும். நிறைய நான் அனுபவிச்சு, அதாவது அடி வாங்கி அனுபவிச்சு கத்துக்கிட்டேன். அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சரி, ஓகே, திஸ் இஸ் ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அனுபவமே சிறந்த பாடம் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதாவது முதல்ல நமக்கு இதுல இருந்து வருமானம் வருது, ஆட் மூலியமா வருமானம் வருது. ஸோ இந்த ஆட் அப்படின்றது எந்த நிறுவனமோ நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ ஸோ அந்த கண்டென்ட் பொறுத்து கொடுப்பாங்க. இப்போ நான் இந்த கண்டென்ட் போட்டுட்டு இருக்கேன்னா, இப்போ இந்த மைக்கை இந்த இடத்துல காமிக்கிறேன்னா, ஸோ டெக் சம்பந்தப்பட்ட ஆட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வரலாம். இந்த மைக் பாருங்க. ஸோ இந்த மைக் உங்களுக்கு என்ன பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த இடத்துல கூட மேபி உங்களுக்கு ஆடு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் அப்படின்றது கொடுப்பாங்க. இந்த மாதிரி டெக் சம்பந்தப்பட்டது கொடுப்பாங்க. யூடியூப் ரேடர் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட ஆடு, அதுக்கு சம்பந்தப்பட்ட வருமானம் அப்படின்றது வரும். ஸோ இந்த இடத்துல அடுத்த கட்ட வருமானம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே ஷார்ட் வீடியோ அப்படின்றது. முதல்லலாம் ஷார்ட் வீடியோவில் பெருசாக வருமானம் அப்படின்றது வராது. அதாவது 1 பைசா 2 பைசா 10 பைசா இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கும். பட் இப்போதான் ₹1 அப்படின்ற ஒரு ₹1, அதாவது சிங்கிள் டிஜிட்டலுக்கு அப்படின்றதுக்குள்ளேயே வந்திருக்குது. ₹1 கொடுக்குற அளவுக்குலாம் இப்போ ஆடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ யூடியூப் ஃபுல் வீடியோ மூலியமா நம்ம பணம் சம்பாதிக்கணும். அடுத்து ஷார்ட் வீடியோ மூலியமா சம்பாதிக்கணும். அடுத்தது வேற என்ன சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல தான் நிற்கக்கூடியது மெம்பர்ஷிப். ஸோ மெம்பர்ஷிப்காக நானும் தனியாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அது எப்படி போடலாம், என்ன மாதிரி போடலாம், உங்களுடைய டவுட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சாதான் நான் அதை பற்றி நான் மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்படின்றது கொடுக்க முடியும். பிகாஸ் மெம்பர்ஷிப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி வச்சுட்டு இருக்கும் பொழுது இது ஏதோ லதாச்சிக்கா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி யூடியூப் ஃபியூச்சர்ல நினைச்சாலும் நினைக்கும், அதுவும் வந்துடும். ஏன்னா அதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நான் அதை எனேபிள் பண்ணலான் இருக்கேன். அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி மெம்பர்ஷிப் மூலியமா தனியா மெம்பர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடலாம், இல்ல பிரைம் வீடியோ போடலாம். என்னோட மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மட்டும் வீடியோ போகும், ஜாயின் பண்ணி எனக்கு காசு கொடுப்பாங்க. அதுல 35% அதை எடுத்துக்கிட்டு 65% எனக்கு கொடுத்துரும். நம்ம ஆட்ல வர்றதுல எவ்வளவு திரும்ப எடுத்துக்கோம், 45% யூடியூப் எடுத்துக்கும், மீதி 55% நமக்கு வந்துடும். ஸோ அதனால நமக்கு அதுல நிறைய காசு அப்படின்றது வரும்.
இதுலயும் நமக்கு நிறைய காசு வரும். ஏன்னா டேரக்டா வந்துட்டு சப்ஸ்கிரைபர்கள் தானே கொடுக்குறாங்க, அதனால இதுல வந்து நிறைய கமிஷன் வேணாம்னு சொல்லிட்டு 10 ரூபா வந்து கம்மி பண்ணிச்சு. ஸோ இந்த மாதிரி 10% கம்மி பண்ணிச்சு. ஸோ மெம்பர்ஷிப் மூலியமா நம்ம சம்பாதிக்கலாம். மெம்பர்ஷிப்ல கேட்கலாம், உங்களுடைய வந்துட்டு சப்ஸ்கிரைபர்களுக்கு தகுந்த மாதிரி தனியாக ஒரு வீடியோ போடலாம், இல்லை மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோ போடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ மெம்பர்ஸ்க்கு குரூப் கிரியேட் பண்ணி அதில் ஒரு வீடியோ போடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ மெம்பர்ஸ், ஸோ இது வந்துட்டு ஒரு 3வது ஆப்ஷன் அப்படின்றது. இந்த இடத்துல முக்கியமா வரக்கூடியது என்னன்னா, இங்கே தான் வராரு லாஸ்டா, கடைசியா வராரு விநாயக். அதாவது விநாயக் மகாதேவ் அப்படின்றவர் கடைசியா வராரு. அதாவது வந்துட்டு கடைசி கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. சூப்பர் தேங்க்ஸ். இப்போ என் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, கீழே வந்துட்டு சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்படி தள்ளி விட்டீங்கன்னா வரும். அதுல சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா நீங்க எனக்கு எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஏப்பா உன் வீடியோ பார்த்தா நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குதுப்பா, ஸோ அதனால தான் ஒரு 50 ரூபா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு முழுமையாக தான் வந்துரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சூப்பர் தேங்க்ஸ் நமக்கு இன்னும் வந்தது கிடையாது, கொடுக்க மாட்டேன்றாங்கப்பா. சரி, ஓகே. அந்த மாதிரி வந்துட்டு சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்றது இருக்கு. அதுல எவ்வளவு வேணா, இங்க 10 ரூபாயில தொடங்கி இங்க வந்து 100, 200, 300, 400, 1000 அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபுல்லா போய்கிட்டே இருக்கும். அது வேற கட்டம். சூப்பர் தேங்க்ஸ் மூலியமா நமக்கு பணம் வரும். அதுக்கு அடுத்தது இங்க முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த இடமா ஷாப்பிங் அப்படின்றது வந்துட்டு அஃபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்ற ஒன்று. ஸோ இதெல்லாம் யூடியூப்ல கொடுக்கறது, யூடியூப் அடுத்தது நான் சொல்றேன். ஸோ அஃபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ இந்த அஃபிலிட்டி ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணணும். அதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்துட்டு அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவை நீங்க பீட் பண்ணணும். ஸோ அஃபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படின்றதுக்குள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, ஒரு ப்ராடக்ட், இப்போ இந்த ப்ராடக்டோட லிங்க் அப்படின்றது நான் கீழே கொடுத்துருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறது என்னுடைய ஆஃப்லைன் அஃபிலிட்டி ப்ரோக்ராம். ஸோ இங்கே லெஃப்ட் சைடு ரைட் சைட்லாம் வரும் பார்த்தீங்களா, இந்த லிங்க் அப்படின்றது ஆன்லைன், அதாவது வந்துட்டு யூடியூபோடைய அஃபிலிட்டி. ஸோ இதன் மூலியமா பணம் சம்பாதிக்க முடியும். இது மூலியமா எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இங்கே கீழே லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்கை வந்து நீங்க டச் பண்ணீங்கன்னா, டச் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் வாங்க போறீங்க. இதை வாங்கினீங்கன்னா எனக்கு ஒரு 4% கமிஷன் வரும். எக்ஸ்ட்ரா வச்சுலாம் வராது. இதுல இருந்து உங்களுக்கு எவ்வளவுக்கு விற்கிறாங்களோ அந்த காசுல இருந்து 4% அப்படின்றது வந்துடும். சரி, ஓகே. அப்ப இந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் வாங்கிட்டு என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் மெயின் யூடியூப் வச்சிருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நீங்க இப்ப நான் என்ன பண்றேன், இந்த ப்ராடக்ட் வாங்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு நான் வந்துட்டு அடுத்தது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் செஞ்ச ஸ்பீக்கர் பாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்பீக்கர் பாக்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. அப்ப நான் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸை அதையும் சேர்த்து ஆர்டர் கொடுக்குறேன். அப்போ அந்த இந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்கும் எனக்கு கமிஷன் வரும். குழப்பமா இருக்குல்ல? ஆமா, இது ஆஃப்லைன்ல அமேசான்ல இந்த ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணி, அதுல கூட எனக்கு லாஸ்டா ஒரு டைம் 2000 ரூபாய்னு வந்துச்சு. அது இருக்கும், ஒரு 4-5 மாசம் இருக்கும். இப்ப 4-5 மாசமா வர்றதில்ல. ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க இந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணிட்டு இங்கேயும் டெஸ்கிரிப்ஷன்லயும், ஸோ இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணிட்டு நீங்க இந்த ப்ராடக்ட் அப்படின்றத வாங்குறீங்க, இல்ல வேற ப்ராடக்ட் வாங்கினாலும் இதற்கான கமிஷன் அப்படின்றது எனக்கு வரும். இது வந்துட்டு உங்களுக்கிட்ட எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சு அதை எனக்கு கொடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ இதனுடைய விலை 2200 ரூபானா, இந்த 2200 ரூபாய் 4% எவ்வளோ, 1% போட்டுக்கோங்க, 22 ரூபாய் என்னமோ வரும். ஸோ இதை கணக்குப்படி வந்துட்டு, ஸோ அந்த 2200 ரூபாயில வந்துட்டு எனக்கு இதுல கமிஷன் அப்படின்றது கிடைக்கும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இப்படிதான் யூடியூப்ல அதிகமா பணம் ஏர்ன் பண்ண முடியும். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அப்படின்றத நான் அதாவது வந்துட்டு நம்மளுடைய அமேசான் இருக்கு பாத்தீங்கன்னா, அமேசான்ல அஃபிலிட்டி ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதன் மூலியமா நான் அதுல வாங்கக்கூடிய ப்ராடக்டோட லிங்கையும் இங்க வந்து ஷேர் பண்ண முடியும். அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஏதாவது ப்ராடக்ட் இருக்கு. இப்போ வந்துட்டு நான் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் கிடையாது, இது வேற. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நான் இப்போ என்கிட்ட இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் நானா செய்யறதுங்க. ஸோ இங்க பாருங்க, ஒயர்லாம் எப்படி இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் எஃப்எம் மாட்டான், இது எஃப்எம்ஏ கிடையாது. முன்னே இது 2.1ல வந்துச்சு. இதை நான் கழட்டி எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் நான். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா, இதை நான் விற்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்ன நான் கேட்கறேன்னா, இந்த வீடியோவில் பேசிட்டு இருக்கும்போது இந்த பாருங்க, நான்லாம் இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா, இன்ஸ்டாகிராமோ சம்திங் எதில் ஒன்று மெசேஜ் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு ஸோ காசு அனுப்பின உடனே நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுறேன். இந்த மாதிரி சொல்லி என்கிட்ட இருக்க பொருட்கள், என் வீட்டில் வந்துட்டு எங்கள் காட்டில் தக்காளி விளையுது, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, ஸோ இதெல்லாம் நான் சேல் பண்ணுறேன், என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம்னா வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி மேலே இருக்குது பாருங்க, இதன் மூலிமா என்னை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி காண்டாக்ட் பண்ணி இப்படி விற்கிறது. ஸோ நிறைய இருக்கு யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறது. ஆனால் யூடியூப்குள்ள இப்படிதான் வந்துட்டு பணம் சம்பாதிக்கிற விஷயம் அப்படின்றதும் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பணம் இதுல சம்பாதிக்க முடியும். எவ்வளோ வேணா நம்ம எப்படி சேல் பண்றோம், எப்படி பர்ஃபார்ம் பண்றோமோ, நம்மளுடைய கண்டென்ட் எப்படி, இதெல்லாம் பொறுத்து நமக்கு நிறைய வருமானம் அப்படின்றது வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் யூடியூப்ல ரொம்ப வருஷமா நான் பட்ட அனுபவம், நான் கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்றது தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாம் வேணும்னா நீங்க வந்துட்டு கீழே லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. இது கிடையாது,